விஷ்ணு விஷால் சார் முதல்ல அவரை அறிமுகப்படுத்தின தங்கதுரை சாருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தம்பி என்னடா பண்ணுற அப்படின்னு கொண்டு போய் அறிமுகப்படுத்தினார். இன்னமும் அந்த நட்பு ஒரு ஹீரோவாக ஒரு ப்ரொடியூசராக தொடர்ந்துட்டு இருக்கு. அதனால் அது ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விஷ்ணு சார்கிட்ட வந்து நான் கதை சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி இந்த கதை அந்த கதை 2-3 கதை சொல்லிகிட்டே இருக்கேன். பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இந்த கதையை இப்போ சொல்லவுடனே சரி ப்ரொடியூசர் பார்க்கலாம் அப்படின்னு தேடிகிட்டே இருக்காங்க. என்ன அங்கங்கன்னு கிடைக்கல. சரி அப்படி தள்ளி போயிட்டே இருக்குது. ஒரு நாள் திடீர்னு வந்து சரி நானே பண்ணுறேன் அப்படின்னாரு. முதல்ல இந்த படத்தை தயாரித்த என்னை நம்பி தயாரித்த டேரக்டர் ஆக்குனா விஷ்ணு சாருக்கு மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னென்னா இது வந்து ஒரு சூரிய சார் பேசுன மாதிரி ஒரு காமெடி படம். அதனால் வந்து சில பேர் காமெடி படத்தை வந்து செம்ம காமெடி இருக்குது பாருங்க அப்படின்னு பேசுவாங்க. நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அப்படிவாங்க. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் காமெடியாக விறுவிறுன்னு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ளே என்னுடைய பேச்சு முடிச்சுக்கிறேன். ஆனால் இது என்னென்னா முக்கியமாக நன்றி தெரிவிக்கிற ஒரு தருணமாக இதை நான் பயன்படுத்திக்கிறேன். இந்த விஷயத்தை உங்களுக்கும் என் சார்ந்த ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் டெக்னீஷியனுக்கும் இங்கே வேலை பார்த்த எல்லாத்துக்கும் நான் ஒரு நன்றி விறுவிறுன்னு நன்றி தெரிவிச்சுறேன். விஷ்ணு சார் தவிர்த்து ஒரு விஷ்ணு சார் சொன்னோம்னா ஒரு 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 ஹீரோவாக சில நேரங்களில் செம்மையாக இருக்குது அப்படின்பாரு. டக்குன்னு கேரவனுக்கு உள்ளே போனால் என்னங்க 2 நாளும் முடிச்சிருவீங்கல்ல அப்படின்னு இறங்கி வந்தோம். செம்மையாக இருக்குது, எவ்வளோ நாள் வேணால் பண்ணுங்க சார். சார் உள்ள இல்லை ப்ரொடியூசர் சொல்லிட்டா அப்படின்னு ஒரு நல்ல ப்ரொடியூசராகவும் நான் ஒரு பேட்டி கூட சொல்லியிருந்தேன். ஒரு நாணயத்தில் 2 பக்கம் மாதிரி ஒரு சிறந்த ப்ரொடியூசராகவும் சிறந்த கதாநாயகனாகவும் இருந்தார். அடுத்து இந்த படத்தில் வந்து வரிசையாக சரண்யா மேடத்திட்ட நான் வந்து போயிட்டு அவங்க சொன்ன மாதிரி மணிவண்ணனா அவங்க இவ்வளோ பெரிய ஜாம்பவான் மணிவண்ணன் பேரை வந்து சரண்யா மேடம் அண்டு ஆனந்தராஜ் சார்லேருந்து ஆரம்பித்து தாசனன் வரைக்கும் எல்லாருமே சூரிய வரைக்கும் அவங்க பயன்படுத்தினாங்க. அந்த மணிவண்ணன் சார் இப்போது அவர் வந்து இறந்து போயிட்டார். அந்த பேரை எனக்கு சொல்கிறதுக்கு முதல்ல வந்து ரொம்ப நன்றி. இது வந்து மனப்பூர்வமாக சொல்கிறேன். இது வந்து என்னுடைய ஆத்மார்த்தமாக மனதிரீதின்னு சொல்கிறேன். நான் அவ்வளோ பெரிய படைப்பாளி, மிகப்பெரிய டைரக்டர், நல்ல நடிகர். அவர் பேர் சொன்னதுக்கு முதல்ல நன்றி. அவங்ககிட்ட போய் நான் சீன் சொல்லுவேன். இந்த மாதிரி இந்த சீன் மேடம் அப்படியா இதில் என்ன டைலாகு இந்த மேடம் நான் வந்து கெட்டவங்களுக்கும் நாங்கள் ஓடி போய் நல்லது பண்ணுவோம். எங்களை பார்த்து பேசாதவங்க கூட எங்களை பார்த்தா பேசுவாங்க. இதான் மேடம் டைலாக். ஒரு நிமிஷம் டைரக்டர் சார் வாங்க சொல்லுங்கள் மேடம். நான் அப்படி அந்த பதட்டம் பேசாதவங்க கூட எங்களை பார்த்தா பேசுவாங்க. அது எப்படி வரும்? பேசாதவங்க தானே பேசாதவங்க, அது எப்படி பேசுவாங்க? அப்போ பேசினவங்க மாறிடுவாங்களே. மேடம் இருங்க, நானே ஃபஸ்ட்டு படம் இருங்க மேடம். மேடம் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? மணிரத்னம் சார்லேருந்து ஆரம்பிச்சிருந்த வரைக்கும் சின்னராமசாமி வரைக்கும் தேசிய விருதுலாம் வாங்கிட்டீங்க மேடம். நான் வந்து மொதல் படம் நம்பி படம் கொடுத்துருக்காரு எனக்கு. மேடம் எதாவது விஷ்ணு சாருக்கு முன்னாடி பேசாதீங்க அப்படின்னு. சரி அப்போ டைலாக் ஒழுங்கு எழுதுங்க. சரிங்க மேடம் அப்படின்னு. அது என்னென்னா அந்த தவறுகளையும் அந்த ஒரு பதட்டத்தில் வேறு டைலாக் சொன்னால் கூட அதில் இருக்க சரி தவறுகளை வந்து சுட்டி காட்டி அதை பண்பாகவும் பக்குவமாக சொல்லி இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உரிமையோட, அதாவது அவங்க சொன்னதை செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் அந்த ஏதோ நம்மள மேலே இருக்கிற அன்புனால உரிமையாக அதை பாசமாக சொல்லி காட்டும்போது எனக்கு அதை திருத்திக்கிட்டு நல்ல இன்னொரு டைலாக் எழுதுறது. அப்போ நான் திரும்பி ஃபோன் பண்ணி மேடம் இன்னொரு டைலாக் ஒன்று எழுதியிருக்கேன், யாருக்கு ஹீரோயின் பேசுறது, அதில் என்கிட்ட சொல்லக்கூடாது, நல்ல டைலாக் ரைட்டரா. அந்த அளவுக்கு ஒரு என் மேலே பாசத்தையும் அன்பையும் அவங்களோட சீனியாரிட்டி வச்சதுக்கு முதல்ல சரண்யா மேடத்துக்கு ரொம்ப நன்றி. ஆனந்தராஜ் சார் அப்படியே இப்போ கதை சொல்கிறதுக்காக வீட்டுக்கு போகிறேன். ஒரு நடிகனாக இருந்துட்டு மறுபடியும் திடீர்னு வீட்டுக்கு போய் யாருன்னே சொல்லவே இல்லை. அவரோட படம் ஆக்சுவலாக மரகதநாணயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் டேரக்டருக்கான வாய்ப்பு கிடைக்குது. விஷ்ணு சாரும் ஆனந்தராஜ் சாரும் பேசிட்டாங்க. நான் வந்து டேரக்டர்னு முருகானந்தம் சொல்லியிருக்காங்க, பேர்லாம் தெரியல. திடீர்னு வீட்டுக்கு போய் உட்கார வச்சிருக்காங்க. சார் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வர்றாரு. நீங்கள் என்ன இங்கே உட்காருங்க, டேரக்டர் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னாரு. இல்லை சார் நான் தான் டேரக்டர் அப்படின்னு. ஹலோ ஸ்பாட்லைட் சொல்லவே இல்லை அப்படின்னாரு. இல்லை சார் அங்கே நடிகராக இருந்தேன், இது இங்கே டேரக்டராக. நான் வில்லன் காமெடி மாதிரி நீங்களும் பழதா அப்படிங்கிற மாதிரி அவர் கதை சொன்னபோது ரொம்ப ரசிச்சார். நம்ம ஜொலிச்சிட்டு இருக்கும்போது சார் நீங்கள் வந்து ஒரு ஒரு இதில் டான்ஸ் ஆடணும் அப்படின்னாரு. இந்த பாருங்க தம்பி, நான் பயங்கரமான வில்லன், இப்போ ஒரு படத்தை போட்டு காட்டுறேன் பாருங்க அப்படின்னா டமான்னு வெட்டுற அந்த மாதிரி வில்லனாக இருந்துட்டு இப்போ நான் காமெடி பண்ணுறேங்க, டான்ஸ்லாம் ஆட முடியாது தெரியுதா? என்ன டான்ஸு? இல்லை சார் சும்மா ஒரு ரஷ்யன் கேர்ளோட அப்படின்னு. எங்கள் கேர்ள் ஃபோட்டோ காட்டுங்க அப்படின்னாரு. மாத்தெல்லாம் கேட்கல அது பொண்ணு சார், ரஷ்யன் கேள் சார் அப்படின்னு. அதான் லோக்கல் பொண்ணுங்களாம் இல்லை, லோக்கல் சார் செம்ம சிறப்பாக இருக்கும் சார் அப்படின்னு. காட்டுங்க. லைட்டாக தானே ஒரு 2 நிமிஷம் ஆடினா போதுமா? இல்லை சார் நீங்கள் 1 நிமிஷம் போதும், இல்லை 2 நிமிஷம் வச்சுக்கங்க ஆடுவோமே. அந்த மாதிரி இம்மிடியேட்டாக ஆடுறேன்னு சொல்லிட்டாரு.
இதான் காமெடியாக சொல்கிறேன் ஒழிய, ஆனால் மற்றபடி அதை ஒத்துக்கிட்டு அதை என்னோட வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி வாங்க வாங்க அதை வந்து அவரும் அப்படி ஸ்கிரிப்டுக்குள்ள ஒரு கிரியேட்டர். முதல்ல அவர் கிரியேட்டர் முக்கியமாக வந்து இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பல தடவை பார்த்துருப்பீங்க அவரை. அவருடைய உருவத்துக்கும் வயசுக்கு எல்லாம் தாண்டி அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சத்தியமாக ஒரு நல்ல குழந்தை மாதிரிங்க எனக்கு தெரிஞ்சு. சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து ஒரு குழந்தைகிட்ட இருக்கிற ஒரு நல்ல பண்பும் அடுத்தவங்களை பற்றி பாராட்டுறது, திடீர்னு ஒரு 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 வெகுளித்தனமாக ஒரு பாமரத்தனமாக சில நேரங்களில் சொல்லிடுறது, சில நேரங்களில் பயங்கர அறிவுபூர்வமாக பேசுறது, சில நேரங்கள் தைரியமாக பேசுறது, எல்லா குணங்களும் இருக்கிற ஒரு நண்பராக இருக்கார். அவர் வயசுக்கு நம்மளை தோளில் கையை போட்டு ஆனந்தராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பங்காளி சொன்ன மாதிரி அவர் வந்து இப்போ அதாவது நீங்களே சொல்லுங்க, ஆள் போக போக எப்படி ஆகிட்டே வர்றாரு. ஒரு +2 பையன் மாதிரி வந்து இப்போ வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு நம்ப மாட்டோம். இங்கே இந்த சூரி சார் வர்றாருன்னு அவரை பார்த்து வளர்க்குறேன் நான். சூரி சார் வர்றாரு, ஹலோ சூரி சார் தான். இப்படி ஒல்லியா வந்து எப்படிங்க அடையாளம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அது இல்லை இல்லை, ஒரு வசீகரம் இருக்குல்ல, அந்த வசீகரை பார்த்துட்டு மெய்சில் இருக்கிறோம், அதை கேட்குறோம். அதை சொல்லலாம் 4 பேருக்கு முன்னாடி இப்போ கேட்கவே முடியாம ஆக்கிப்பார். இப்போ அந்த மாதிரி இவரும் பங்காளியும் வந்து ஒரு டைரக்டராக இதை தாண்டி ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு நடிகரை ஒரு பெரிய காமெடினா இப்போ இருக்கிற லீடிங் காமெடி ஆர்டிஸ்ட் அவரை வந்து நான் உரிமை 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணி ஏன் பங்காளி அது அந்த அந்த என்ன கிரீம்னு கேட்குற அளவுக்கு எனக்கு உரிமை கொடுத்துருக்காருல்ல, அதுக்கு ரொம்ப நன்றி பங்காளி. நான் சொல்லுவேன் தலைவர் 6 பேக் நம்ப மாட்டீங்க, நான் சொல்லிட்டேன், ஓப்பனாக சொல்கிறேன். சூரி 2-3 படத்தை சூரி சார் வந்து பங்காளி சட்டையை கழட்டுவாப்புல பாருங்க, 6 பேக் பண்ணியிருக்காப்புல. முதல்ல நான் ஓப்பன் பண்ணிட்டேன், பரவாயில்ல திட்டினாலும் பரவாயில்ல போங்க. ஆமா, என்ன ஒரு ஹீரோ மாதிரி 6 பேக் பண்ணிட்டு இருக்காப்புல. கூடிய சீக்கிரம் அதோட ஆல்பம் வெளியே வரும். சாரி பங்காளி. ஆமா சாரி சொல்லிட்டேன். நீங்க எவ்வளவு சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு நான் ஒண்ணு கூட சொல்லக்கூடாதா? அது ஆனந்தராஜ் சார், இது நம்ம அருள்தாஸ் அண்ணன் டெய்லி வந்து இஞ்சி டிக்கெட்டில் வைப்போம். ஒரு கம்பீரமான தோற்றம், அப்படியே அவரை பார்த்துட்டே இருப்பேன். படக்குன்னு ஒரு காமெடி அடிப்பார், அப்படி சிரிப்பார். நல்ல காமெடி சென்ஸான ஆளாக இருக்காரு. உடனே டக்குன்னு அப்படியே பக்கத்தில் நின்று அப்படியே வயிற்றுல கை வச்சுட்டு, சார் நீங்கள் காமெடி பண்ணால் செம்மையாக இருக்கும். ஹலோ சும்மா இருக்குங்க, என்னை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க, கண்ணெலாம் பெருசாக இருக்கு. கண்ணு பெருசாக இருந்தால் வில்லன்னு யார் சொன்னது? என்ன அதெல்லாம் உங்களை காமெடி பண்ண வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொன்னேன். என்னை நம்பி நடிக்கும்போது கூட ஒரு சின்ன டவுட்டு, முருகன்லாம் நல்லா வருமா, ரொம்ப மாரியா பண்ணுறீங்களே, நல்லா வரும் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் ஒரு தரையில் கடந்து அப்படி பிறலணும், குழந்தை மாதிரி இப்படி பிறந்துக்கிட்டு கால் ரெண்டையும் விட்டு இப்படி அழுகணும். இல்லை இது மட்டும் பண்ண வேணாம், ரொம்ப குழந்தை மாதிரி இருக்கு அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு, ஓகேண்ணே அப்படின்னு. திடீர்னு என்ன நினச்சா இருந்தால, ஷார்ட் போயிட்டே இருக்கு, லக்ஷ்மண் ஷூட் பண்ணிட்டே இருக்காப்புல. அந்த ஷார்ட்டில் நான் சொல்லியிருந்தேன் குழந்தை மாதிரி அழுகணும்னு, பரவாயில்ல நின்றுக்கிட்டே அழுதுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே நின்றுட்டு பண்ணுங்கண்ணே பரவாயில்லண்ணே அப்படின்னு. திடீர்னு ஷார்ட் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு கீழே விழுந்து குழந்தை மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாப்புல, மணலில் விழுந்தான் அழுதாப்புல. அதை அப்படியே ஷூட் பண்ணோம். அந்த அளவுக்கு அந்த கதை மேலே அவர் என் மேலேயும் அந்த கதை மேலேயும் அவர் வச்சிருந்த ஒரு பாசத்துக்கு ஒரு அண்ணன் மாதிரியான தாசன் எனக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நாயகன் ஷான் ரோல்டன் அவர் சொல்லணும். இப்போ நான் ஆர்டிஸ்டாக முதல்ல வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து மொட்டராஜன் சார் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, மொட்டராஜன் சார் வந்து போய் சொல்லியிருந்தேன், விசு சார்ட்ட சொன்னேன், அவர் வேணும் சார் அப்படி. என்ன கேரக்டர் அப்படின்னாரு. சார் சாரி சார் அந்த கேரக்டர் சொல்ல மறந்துட்டேன். அப்படியா என்னது அப்படின்னு. சார் இல்லை ஒரு பாடகன் அவர். பாடகனா யாரு அப்படின்னு. இல்லை சார் மொட்டராஜன் சார் தான் பாடுவார். ஆமாம் பாடகன் தாங்க. இப்போ பேசவே கட்ட குரலாக இருக்குமாங்க. இல்லை சார் அதில் அந்த கட்ட குரல்லே அவர் வந்து ஒரு பெரிய அவார்டு வாங்கி பாடினா எப்படி இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்த நடிக்கும் அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, லவ்விங் அப்படிங்கிற மாதிரி போட்டு தலைவர் மாய நதி என்று அந்த கட்ட குரலில் பாடுவார். அவரே வந்து தம்பி முருகானன் தான், நிறையா படம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பாடகனா எப்படியா நீ ஃபீல் பண்ண அப்படின்னாரு. இல்லைன்னு உங்கள் மொட்டையை பார்க்கும்போது பாட்டு தானே பாடுவீங்க நீங்கள். அவர் மிகப்பெரிய பாடகன் ஆக்கியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து மொட்டராஜேந்திரனுக்கு பதிலாக பாடகர் ராஜேந்திரன்கிற மாதிரி கூப்பிட்டா நல்லதுன்னு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தேன். அவர் இன்னைக்கு வரல, அவருக்கு ரொம்ப நன்றி. ஆர்டிஸ்டாக இதை தாண்டி விஷ்ணு விஷால் சாருக்கான அவருக்காக இன்னைக்கு மிகப்பெரிய நாயகனாக விளங்கிக்கிட்டு இருக்க விஜய் சேதுபதி சார் வந்து இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே வந்து அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். யாருமே வந்து யோசிப்பாங்க இப்படி இருக்கிறது, இப்படி அவருடைய வளர்ச்சிக்கு மத்தியில் ஒரு வந்து கெஸ்ட் ரோல் வந்து பண்ணுறது யோசிப்பாங்க. விஷ்ணு சார் சொன்னார் இந்த மாதிரி, நானும் அவரும் பேசிக்கிட்டு வந்தேன் யார் கரெக்டாக இருப்பாங்கன்னு. இவர் பேர் சொன்ன உடனே ஃபோன் பண்ணுறாரு, இல்லை நண்பா பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வேண்டுதலுக்காக நான் போய் கதை சொன்னேன். உடனே நடிக்க ஒத்துக்கிட்டு இந்த படத்தில் அந்த ஒரு முக்கியமான கதையினுடைய மைய புள்ளியாக இருந்த ஒரு ஆணிவேர் மாதிரியான அந்த சீனை அதை பண்ண விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து சிம்பு சார் குரல் கொடுக்கறதுக்காக போயிருந்தோம் வீட்டுக்கு.
அடி அடி நைட்டு ஃபுல்லாக வச்சு ஒரு 2 வரி ஜாலியாக நல்லா பேசி அனுப்புகிற அவருக்கு ரொம்ப சிம்பு சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து டெக்னீஷியனுக்கு வந்துடுறேன் சார். நான் அப்புறம் லக்ஷ்மண் வந்து எப்படி கேமராமேன் அப்படின்னா, அவரும் ரெண்டு அவதாரம் அந்த படத்தில். ஒரு பக்கம் வந்து 200 பேர் வேணாம், 100 பேர் போதும் அப்படின்ட்டு போவார். அந்த மாடல்ஸ் வேறு மாதிரி இருக்கும். நல்லா இருக்கீங்களா, அங்கே போங்க, ஸ்பாட் வச்சுருவேன் அப்படி பேசுவார். இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அந்த பக்கம் போய் நான் சீன் சொல்லிட்டே இருப்பேன், 300 பேர் வைப்போம் அப்படிம்பாரு. அந்த பக்கம் போய் தனியாக போய் 100 தான் அப்படின்பாரு. என்னையா அது ஒரே ஆளுக்கு 2 வேலை கொடுத்து பெரிய குறைச்சலா இருக்குது. அவர் என்னன்னா ப்ரொடியூசராகவும் பேசுறாரு, ஹீரோவும் பேசுறாரு. சாரு நீங்க என்ன எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும் பேசுறீங்க, ஒரு கேமராமேனாகவும் பேசுறீங்க அப்படின்னா கடைசியாக யாரை ஜெயிக்க வைக்கிறதுங்கிறது என்னுடைய பெரிய பயங்கர அதில் ஒரு பெரிய டைரக்ஷன். அது மெல்ல கேமராமேனை ஜெயிக்க வச்சிருவேன். 300 பேர் வந்து நிற்பாங்க. அப்படியே விஷ்ணு சார் திரும்பி அப்படியே கேமராமேனை பார்ப்பாரு, கேமராமேன் அப்படியே விஷ்ணு பார்ப்பாரு. 2 பேரும் சேர்ந்து என்னைய பார்ப்பாங்க, நான் அப்படியே வானத்தை பார்ப்பேன். எல்லாம் விதி அப்படிங்கிற மாதிரி. இப்படி படத்தை வந்து இவர் சொன்ன மாதிரி, சூரி சார் சொன்ன மாதிரி சில நேரங்களில் வந்து இருக்கு கொஞ்சம் பிடிச்சு இது பண்ணாலும், மற்ற நேரங்களில் மிக சொற்பமான நேரங்கள் தான் அந்த மாதிரி ரொம்ப காம்பேக்டாக எக்கனாமிக்கலாக ஒர்க் பண்ணது. மற்றபடி நல்லா செலவு பண்ணக்கூடிய மனசும் ஒரு 99% நல்லா இருக்கணும், இல்லை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல பிரம்மாண்டமாக தான் அந்த படத்தை பண்ணியிருக்கோம். அதனால கேமராமேனை பாராட்டுறது போல எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரை பாராட்டணும்னு தெரியல. கேமராமேனாக வந்து ஒரு சீன் சொன்னோன்னா இதுக்கு ஒரு கலர் ஃபிக்ஸ் பண்ணுவார். இது வந்து ஒரு மாதிரி ஒரு பிங்க் கலரில் வைக்கலாமா அப்படிம்பாரு, ஒரு ப்ளூ கலரில் வைக்கலாமா அப்படிங்கும்போது அப்படியே பேசிட்டே என்னை தள்ளிக்கிட்டே போவார். என்ன ஏன் இப்படி தள்ளிக்கிட்டே போகிறான்னு பார்த்தா அப்படி விஷ்ணு அப்படி பார்த்துட்டே இருப்பார். எங்கே 2 பேரும் போகிறீங்க லைட்டு கிட்டலாம் பேசுகிறக்கா. அந்த மாதிரி நல்ல ஒரு கலர்ஃபுல் ஒரு மூடு கொடுத்த என் நண்பன் லக்ஷ்மணுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து ஷான்ரோடன் சார் பேசுகிறேன். மியூசிக் டேரக்டராக சொன்ன மாதிரி ஒரு 4 மணி நேரம் பேசிட்டு 4 மணி நேரத்துக்கு பிறகு கதையே சொல்லலை அன்றைக்கி. ஆக்சுவலாக அடுத்த நாள் தான் கதை சொன்னேன் அவர்கிட்ட. அவர் ஓகே பண்ணி சைன்லாம் பண்ணிட்டு போயிட்டாப்புல. அப்புறமேட்டு தனியாக ஃபோன் பண்ணார், தலைவா கதை சொல்லவே இல்லை தலைவா அப்படின்னாரு. தலைவா சைன் பண்ணிட்டேன் தலைவா அப்படின்னாரு. பண்ணிட்டீங்கல்ல அப்புறம் சொல்லி என்ன வேணா சொல்லாம இது முதல்ல யோசிக்கணும் அப்படின்னு. இல்லை தலைவா ஏதோ பேசுறீங்க, சைன் வேறு பண்ணிட்டேன், என்ன தலைவா சொல்லியிருக்க தலைவா கதையை அப்படின்னாரு. சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் வீட்டில் போய் சொன்னேன். ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு ஆஃபீஸ்லாம் இருக்கும், நம்ம போய் உட்காந்து ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க, ஒரு காஃபி டீ கொடுப்பாங்க, ஒரு பேப்பர் கிடக்கும், படித்த பேப்பர் 4 தடவை படிப்போம், அதுக்கப்புறம் வருவார். அப்படி எந்த பந்தாவும் இல்லாமல் அவருடைய வீடு தான் ஆஃபீஸு. வீட்டுக்கு போனால் ஊஞ்சல்லாம் இருக்குது, அப்படி உட்காந்துட்டு அப்படியே தலைவர் அப்படியே அவங்க ஒய்ஃப் தான் வந்து டீ கொடுத்தாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு இசையோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நண்பர். அவங்க வீட்டில் இப்போ திடீர்னு சிலங்களா தூங்கிடுறது நான் அந்த சோஃபாலேயே டியூன் போடும்போது. ஹலோ தலைவா டியூன் ரெடி அப்படின்னா போடுங்க அப்படி போடுவார். அந்த மாதிரி என்னைய வீட்டுக்குள் இல்லத்திலும் உள்ளத்திலும் இடம் கொடுத்த ஷான்ரோட நல்ல நண்பராகவும் மிக சிறந்த மியூசிக் டைரக்டர்னு சொல்லவே தேவையில்லை. அற்புதமான பாட்டு வந்திருக்கு, நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். அவருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து ஆர்ட் டைரக்டர் கோபி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. எவ்வளோ பெரிய டென்ஷனாக இருந்தாலும் அந்த குழந்தை சார் சின்ன தம்பி பிரபு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பார். பண்ணிடலாம் சார் இல்லைங்க இங்கேருந்து கீழே நீங்கள் விழுகணும், பண்ணிடலாம் சார். தலைவா விழுந்துன்னு சொன்னேன், ஐயோ சார். அந்த மாதிரியான ஒரு நகைச்சுவை உணர்வோடு இருக்கிற நல்ல நண்பர் ஷெரீப் மாஸ்டர் அப்படியே வந்தார். தலைவன் பார்த்தா ஏன் ஜாதி தான். அதாவது என்னென்னா நடிப்பு லைட்டாக ஆசை இருக்குது தலைவனுக்கு. அந்த ட்ரெஸ்ஸு இப்போ பாருங்கள் ஃப்ரெஞ்ச் பீடு. சூரி சார் சொன்ன மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, சூரி சார் அவர் விட்டுட்டார் ஷெரீஃபை. அப்படியே வந்தார். அப்படியே நான் கண்டுபிடிச்சேன். நம்மளுக்கு தெரியுமில்ல பாம்பின் கால் பாம்பறியும். தலைவா நீ நடிகன் தானே அவனு, யார்கிட்டையும் சொல்லாதீங்க அவனு. பார்த்தலையா உள்ள வந்து ஆடு தலைவா அவனு செம்ம ஆட்டம் ஆடுறாப்புல. அவர் மிகப்பெரிய ஒரு நல்ல நடிகனாகவும் மாஸ்டராகவும் மாறணும்னு வாழ்த்துறேன். அடுத்த படத்தில் அவர் நடிக்க வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஷெரீப் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி, வராத சோபி சாருக்கு ரொம்ப நன்றி, திலீப் மாஸ்டருக்கு நன்றி, தளபதி தினேஷ் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னுடைய எடிட்டர் ஸ்ரீதர், அவரும் பாருங்கள் அமைதியாக பார்க்குற, அவர் சொல்லுவானா சொல்ல மாட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. நிறைய நேரங்களில் எனக்கு எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் அதை இதெல்லாம் காட்டிக்கிறாம இது கட் பண்ணுங்க, அந்த ஷாட்டை போடுங்க, இந்த க்ளோஸ்அப் போடுங்க, அந்த க்ளோஸ்அப்பே எடுக்கலைங்க அப்படிம்பாரு. எடுக்காட்டாலும் போடுங்களேன் அவனு, எடுத்தாதையா போட முடியும், க்ளோஸ்அப் இல்லாமல் க்ளோஸ்அப் போனால் எப்படியா போடுறது, அப்படியா பிறகு நாளைக்கு எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு எந்த டென்ஷனையும் காட்டாத என்னுடைய எடிட்டர் ஸ்ரீதர் சாரும். அவன் அப்புறம் வந்து இதில் ஒர்க் பண்ண ஆண்டனி சார், மேனேஜர் ஆண்டனி சார், அவர் சில நேரங்களில் எப்பயாவது கோவமா என்ன சார் அப்படிமே, பண்ணுங்க சார் மொதல் படம் சார் பண்ணுங்க அப்படின்னு ஓரமாக சொல்லிட்டு போவார். காதில் லைட்டாக கேட்கும், என்ன சொன்னார் மொதல் படங்கிறாருங்க. ஐயோ அந்த மாதிரியான சீனியரான ஆண்டனி சார். அவருடைய வலது கையாக இருந்த மிஸ்டர் சந்துரு வந்து உண்மையிலே ரொம்ப இதுக்கான பாடுபட்ட ரொம்ப உழைச்சவர். விஷ்ணு சாருக்கு வந்து ஒரு ரசிகர் மன்றத்தில் தலைவராக இருந்து போஸ்ட்லாம் அடித்து இன்ன வரைக்கும் இன்னைக்கு நின்றுக்கிட்டு இருக்கிற சந்துருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். எவ்வளவோ இது பிரச்சனைகளுக்கு மத்தியில் பெரிய இடத்துல ஷூட் பண்ணிகிட்டு இருப்போம்.
சண்டைக்கு வர்ற மாதிரி இருப்பாங்க. ஒரே அளவு சந்துரு போங்க அப்படிமே. அப்போ என்ன பேசுறாருன்னு தெரியாது, அவனை உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருப்பாப்புல. அப்புறம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு, 3 பிள்ளைங்க, தங்கச்சி கல்யாணம் கொடுத்துட்டீங்களா அப்படின்பாரு. என்னையா பேசிட்டு இருக்காரு அவரு, இல்லை சார் அப்படி ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்புல அப்படின்னு. அந்த வீட்டில் இப்போ ஷூட் பண்ணணும்னா கேட்கவே மாட்டேன், நீங்கள் எடுக்க தலைவா அப்படிம்பாரு. இல்லைங்க அவங்கள்ட்ட அனுமதி வீட்டுக்காரங்கிட்ட கேட்கணும்ல. வீட்டுக்காரங்கிட்ட கேட்கறது வேற மேனேஜர். சந்துருனா ஓகே நான் பேசிக்கிறேன், அது எடுத்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படிம்பாரு. அந்த மாதிரி பயங்கர உறுதுணையாக இருந்த சந்துருக்கு ரொம்ப நன்றி. நான் சொல்ல மறந்தாலும் மறந்துடுவேன். என்னுடைய உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் மேலே எனக்கு பயங்கர தூணாக இருந்த என்னுடைய உதவி மேடைக்கு அழைக்கிறேன். தயவு செய்து பக்கத்தில் வந்தீங்கன்னா வாங்க. வாங்க. சாலமன், பார்த்திபன், கௌதம், ஜீவானந்தம், யாசரு, இன்னும் வராத என்னுடைய மாறன் ஒரு உதவி இயக்குனர், அவருக்கு படம் கிடைச்சிருச்சு. இப்போ இரவுக்கு 1000 கண்கள்னு ஒரு படத்தில் ஃபர்ஸ்ட் அவர் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அவரும் என்னுடைய உதவி இயக்குனர் தான். இன்னைக்கு டைரக்டர் ஆகிட்டாரு. எல்லாரும் வந்துட்டீங்களாப்பா? ஆமாம், இவரெல்லாம் எனக்காக உதவி பண்ணவங்க. நாளை இயக்குநர்கள் என்ன, அதாவது ஒரு படத்தில் பிள்ளையார் சொல்லியிலேருந்து ஆரம்பித்து எண்டு வரைக்கும் அவங்களுடைய உழைப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு கூட ஃபோன் பண்ணி, ஐயா அந்த கமலத்தில் அந்த தேட்டர் நல்லா ஓடுதா சார், அங்கே 2 பேரும் கத்துனாங்க சார், ஓகே இங்கே 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 அப்படிங்கிற அளவுக்கு நான் வரணும், நல்ல பெரிய டைரக்டர் ஆகணும்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. கவிஞர் ரவி சார் அவர்களுக்கும் ஜேகே அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இறுதியாக விஷ்ணு சாருக்கு லாஸ்ட்டாக சொல்லிவிட்டு என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன். நம்பிக்கை அதுதான். அது சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, உனக்கு உன்னுடைய அருமை தெரிய வேண்டுமா, யாரிடமாவது கொஞ்சம் பணம் கேட்டு பாருன்னு. பணம் கேட்கும் போது தான் 1008 பிரச்சனையை சொல்லுவாங்க. நம்ம பணம் கேட்க போகிறோம்னே ஃபோன் எடுத்தோடனே நண்பா நான் வெளியூரில் இருக்கேன் நண்பா அப்படிமா சந்தில் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கதையை சொல்லி அதை நம்பி இத்தனை கோடி ரூபாய் செலவழித்து அந்த ரிஸ்க் எடுத்து என்னைய நம்பி இந்த படம் எடுத்திருக்காரு. அதுக்கான கண்டிப்பாக அவர் இன்னும் மென்மேலும் வளர்ந்து பெரிய ப்ரொடியூசராகவும் பெரிய நடிகனாக ஆகணும். எனது இனிய நண்பராக நான் அவர் நினைக்கிறேன். வளரணும்னு வாழ்த்துறேன். அவருக்கு இந்த படத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணி, வேலைநிறுத்த தமிழகம் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. எத்தனையோ ஜாம்பவான்கள் பார்த்த நீங்கள் எங்கள் இந்த மாதிரி சின்ன நடைவண்டி தடிக்கு விழுந்தால் தாங்கி நிறுத்துங்கள், சரியாக செய்தால் தட்டி கொடுங்கள். நன்றி, வணக்கம்.